ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியில் சாமி தரிசனத்துக்கு 12 மணி நேரம் ஆகுதுங்க. பக்தர்கள் கூட்டம் கடந்த சில நாட்களாகவே மிக அதிகமாக இருக்குது. அதை பற்றி உண்டான விளக்கம், இலவச தரிசனம் உண்டான விளக்கம் அனைத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலுடைய இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் மதியம் 1 மணிக்கு பக்தர்களுக்கு திருப்பதியில் 3 இடங்களில் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்க விஷ்ணு நிவாசத்திலும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்க நிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்ரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் டிக்கெட் கொடுக்குறாங்க. நேற்று மதியம் 1 மணிக்கு 18,000 டிக்கெட் கொடுத்தாங்க இன்றைக்கி தரிசனம் செய்வதற்காக. அதில் காலை 8 மணி ஸ்லாட் 1, அதுவும் போக காலை 11 மணிலேருந்து இரவு 10 மணி ஸ்லாட் வரைக்கும் கொடுத்தாங்க. 18,000 டிக்கெட் பக்தர்களுக்காக விநியோகம் செய்தாங்க. 1 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் ஈவினிங் 6:15 காலி ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் ஒரு 4 மணிலேருந்து கூட்டம் குறைஞ்சிருச்சு என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் டிலேவாக போங்க. நீங்கள் முதல்ல தான் கொண்டிருக்காமல் கொஞ்சம் டிலேவாக போனீங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் வந்து ஸ்ரீவாரி மெட்ரோ தரத்தில் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. 2,000 டிக்கெட் நேற்று மதியம் 1 மணிக்கு கொடுத்தாங்க. இரவு 7:50 டிக்கெட் காலி ஆகிடுச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் கூட்டம் இன்றைக்கும் அதிகமாக தான் இருக்குது. அதை உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். திருமலையில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது தீபாவளியிலிருந்தே என்ற விஷயத்தையும் பதிவு செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி 25/10/2025 அன்று 82,010 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 29,634 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,58,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். 21 உடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் 12 முதல் 15 மணி நேரம் தரிசனத்துக்காக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று காலை 10 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக ஆல்மோஸ்ட் பக்தர்கள் 13,670 பேர் தற்பொழுது காத்திருக்காங்க என்றும், 12,150 பேர் தரிசனம் காலையிலிருந்து முடித்துட்டாங்க என்றும், இன்னும் 14,180 பேர் தரிசனத்துக்காக அனுமதிக்கப்படலாம் தேவஸ்தானம் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 3 முதல் 6.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 முதல் 15 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற எஸ்டிமேஷனை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலையில் தற்போது வரைக்கும் சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவை கட்டாயம். டிக்கெட்டுக்கும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவை, ரூம் புக்கிங்க்கும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவை என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இதை பற்றின வீடியோ வேணும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.